காலவெளியில் இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். பாடலை உங்கள் முன்பாக பாடும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரியலைன்னா கூட இன்னும் பாடும்போது எல்லாரும் சேர்ந்து கயிறங்களை தட்டி முடிஞ்ச அளவுக்கு பாட கற்று ட்ரை பண்ணுங்கள். நம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நம்ம பாடலாம். आशा करने वालों को लज्जित ना किया, तेरी ही दया ने मुझे ना छोड़ा। आशा करने वालों को लज्जित ना किया, तेरी ही दया ने मुझे ना छोड़ा। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दोदल बनाया। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दोदल बनाया। एलोहे 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 स्तुति करूँगा। एलोहे 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 स्तुति करूँगा। आशा करने वालों को लज्जित ना किया, तेरी ही दया ने मुझे ना छोड़ा। आशा करने वालों को लज्जित ना किया, तेरी ही दया ने मुझे ना छोड़ा। जख्मी मैं था, आंसू में बहाया, खोया हूँ मुझे ढूंढ कर तू आया। जख्मी मैं था, आंसू में बहाया, खोया हुआ मुझे ढूंढ कर तू आया। वाचा तूने मेरे साथ किया, सब कुछ तूने लौटा दिया। वाचा तूने मेरे साथ किया, सब कुछ तूने लौटा दिया। एलोहे 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 स्तुति करूँगा। एलोहे 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 स्तुति करूँगा। आशा करने वालों को लज्जित ना किया, तेरी ही दया ने मुझे न छोड़ा। आशा करने वालों को लज्जित ना किया, तेरी ही दया ने मुझे न छोड़ा। நம்பி வந்த நான் வெட்கப்படல, உந்தை என்னை கைவிடல। உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, சேர்ந்து உந்தை என்னை கைவிடல। வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி। வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி। எல்லோஹி 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 உம்மை துதிப்பேன்। 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 நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி உங்களால் எவ்வளோ கர்த்தரை மகிமைப்படுத்தி தட்ட முடியுமா? ஏமான் ஏமான் ஏமான். அல்லேலூயா அல்லேலூயா. சீக்கிரமாக நம்ம கூட கற்றுக்கணும். ஆமென். ஒரு சில தெலுங்கு பாடல்லாம் நம்ம பாடுறோம், சபையில் கன்னடா பாடல் பாடுறோம், ஆனால் ஹிந்தி பாடல் நம்ம பாடுறதே கிடையாது. ஆனால் இது அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குன்னு சொன்னால், முடிவில் நம்ம எல்லாருமே சேர்ந்து பாட போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த காலை வேளையில் ஒரு ஹிந்தி செய்தியை நம்ம கேட்க போகிறோம். நான் கொடுக்க போகிற செய்தி எத்தனை நாளைக்கு தான் தமிழில் நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்றைக்கி என்னுடைய செய்தி அவர் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
அல்லேலூயா. நல்ல ஒரு ஏசப்பாக்கு ஒரு கரங்களை தட்டுங்களா. இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியை அவர் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் எடுத்துக்கொள்ள என்னோடு கூட. என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம். எடுத்தவர்கள் அதில் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற, அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல இன்னொரு ஹிந்தியில் நம்ம வாசிக்கிறோம். यदि यहोवा हमसे प्रसन्न हो तो हमको उस देश में जिसमें दूध और मधु की धाराएं बहती है पहुंचाकर हमें उस देश में देगा. ஆமென். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி सिर को நாம் झुका ஜெபிப்போம். कर हम प्रभु से प्रार्थना करते हैं. நல்ல ஆண்டவரே, परम तगपन இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். इस समय के लिए हम आपसे धन्यवाद करते हैं. ஆண்டவரே, எங்க கூடி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க प्रभु इस ஆசீர்வதிப்பீங்க. समय में यहाँ आए हैं वो जन को आप आशीष दें. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. इसे देख रहे हो एक एक जन को आप आशीष दें. தேவ நாம மகிமைப்படட்டும். प्रभु की नाम நீர் எங்களோடு பேசுவீராக. आप हमसे बात करें. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से पिता. ஆமென், ஆமென். உட்காருவோம். बैठो. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் गिनती 14:8 के वचन से 8ஆம் வசனத்துல 8वां पद हम पढ़ेंगे. வாசிங்க பாப்போம் இன்னொரு முறை. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால், அந்த தேசத்திலே அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. எங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா हाथ उठा சொல்லுங்க. के हम हालेलुया बोलेंगे. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, आज वेद बोलता है கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால். परमेश्वर अगर हमसे प्रिय करें. இன்னைக்கு நிறைய பேர் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரா? आज बहुत जन समझने वाली बात है कि परमेश्वर हमसे प्रिय करते हैं कि नहीं. நீங்க செய்யற வேலையின் மேல பிரியமா இருக்கிறாரா? आपके कामों से आप प्रिय करते हैं कि नहीं. நீங்க செய்கிற காரியத்துல பிரியமா இருக்கிறாரா? आपके कार्यों से आप प्रिय करते हैं कि नहीं. உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறாரா? आपके परिवार से आपके बच्चों से आप प्रेम करते हैं कि नहीं. ஆனா நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியவே தெரியாது. लेकिन बहुत से लोगों को इसका बदल नहीं मालूम है. அப்படிலாம் இல்ல பாஸ்டர். ऐसा नहीं है पास्टर. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவோம், அங்க பாடல் பாடுவோம், வசனத்தை கேட்போம், வீட்டுக்கு போயிடுவோம். रविवार के दिन हम आते हैं यहाँ पे, गीत गाते हैं, भजन गाते हैं और घर चले जाते हैं. ஏன் சொன்னா ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரான்னு சொல்லினா நாங்க செக் பண்ணி பார்த்ததில்ல, அதை நாங்க யோசித்து பார்த்ததே क्योंकि இல்லை. परमेश्वर हमसे प्रेम करते हैं कि नहीं, हम आज एक दिन भी हम परीक्षा नहीं करके देखे. ஆனா இங்க வேதத்துல வாசிக்கிறோம், लेकिन आज हम वेद में देखते हैं கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் என்று अगर परमेश्वर हमसे प्रिय करते हैं तो அல்லேலூயா. हालेलुया. வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 24:1 வசனத்துல பிறகு வாசித்து பாருங்க. वेदम बोलता है என்னாகமம் 24:1 गिनती 24 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, हालेलुया. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். इस्राएल को आशीर्वाद देना ही उनका इच्छा है. இன்னைக்கு நம்மலாம் யாரு? आज हम लोग कौन है? இஸ்ரவேல் வம்சத்துல வந்தவங்க, इस्राएल के घराने से आए हैं. इस्राएल के घराने से आए हैं. இஸ்ரவேலுடைய சந்ததியை சார்ந்தவங்க. इस्राएल के घराने से हम लोग सब यहाँ पे आए हैं. பைபிள் சொல்லுகிறது, आज वेद बोलता है இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நமக்கு பிரியம். इस्राएल को आशीष देना ही उनका इच्छा है. அல்லேலூயா. हालेलुया. 85ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல भजन सहित தேசத்தின் மேல பிரியம் வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். देश से वो प्रेम करते हैं. அதே சங்கீதம் 149 4ஆம் வசனத்துல
மனிதர்கள் மேல பிரியம் வைக்கிறார். 149/4 में हम देख रहे हैं वो मनुष्य से प्रेम करते हैं। அதே நீதிமொழிகள் 12:22ல வாசிக்கிறோம். वही नीति वचन 12:22 में देखते हैं உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல பிரியம் வைக்கிறார். सच्चा चलने वाले मनुष्य वो प्रेम करते हैं। அல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிங்க, இந்த காலவெளியில ஆண்டவர் வசனம் சொல்றாரு, மனுஷன் மேல பிரியம் வைக்கிறார். मनुष्य वो प्रेम करते हैं, தேசத்தின் மேல பிரியம் வைக்கிறார். देश से प्रेम करते हैं, உண்மையா நடக்கிறவர் மேல பிரியம் வைக்கிறார். सच्चाई से चलने वालों पर। இன்னைக்கு முதல்ல வாசித்தோம், கர்த்தர் நம்மேல் பிரியமா आज இருந்தார். पहले हम लोग पढ़े अगर परमेश्वर हमसे प्रिय करते हैं तो இன்னைக்கு இயேசப்பா நம்ம மேல பிரியமா இருக்கிறாரா? आज यीशु हमसे प्रिय करते हैं कि नहीं? ஹலோ हेलो, இயேசப்பா பிரியமா இருக்கிறாரா? यीशु आज हमसे प्रिय करते हैं? அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யறோமா? उनके प्रिय कार्य को हम करते हैं कि नहीं? இன்னைக்கு ஒரு சில குறிப்புகளோடு உங்களோட நான் பேசுறேன். ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லியாச்சு, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் சொல்லி. आज कुछ कार्य से देख के हम आपसे बात करने वाले हैं कि प्रभु हमसे प्यार करते हैं कि नहीं, वो कार्य को हम देखने जाएंगे। நம்ம எப்படி தேவனை பிரியப்படுத்த வேண்டும், हम कैसे परमेश्वर को प्रेम कर सकते हैं, நாம் எப்படி தேவனிடத்துல பிரியமா இருக்க हम வேண்டும். कैसे प्रभु के सामने प्रेम कर सकते இன்னைக்கு हैं। ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால், आज वेद बोलता है अगर प्रभु हमसे प्रेम करे तो, ஆனா நம்ம எப்படி பிரியமாய் இருக்க வேண்டும், நம்ம தேவனை எப்படி பிரியப்படுத்த लेकिन வேண்டும் आज हम சொல்லி. प्रभु के कैसे प्रेम कर सकते हैं और प्रभु कैसे हमसे प्रेम करते हैं हम देखना जाएंगे। முதல் நான் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க, पहला நீங்க புரிந்து कार्य கொள்ளுங்க. देखिएगा, முதல் குறிப்பு எப்படி पहला பிரியப்படுத்த வேண்டும் कार्य என்று சொன்னால், कैसे प्रभु का हम प्रेम कर सकते हैं। 1 சாமுவேல் 1 सामुएल 1ஆம் அதிகாரம் 1 अध्याय 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 10वां पद को हम पढ़ेंगे। அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன்கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான் என்று சொல்லி वह मन में व्याकुल होकर यहोवा से प्रार्थना करने और बिलक बिलक कर रोने लगी और उसने यह मन्नत मानी, हे सेनाओं के यहोवा, यदि तू अपनी दासी को दुख पर सचमुच दृष्टि करे और मेरी सुधि ले और अपनी दासी को भूल न जाए और अपनी दासी को पुत्र दे, तो मैं उस जीवन भर के लिए यहोवा के अर्पण करूंगी और उसके सिर पर छुरा फिरने ना पाए। हालेलुया 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 हालेलुया। இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்துல आज 1 सामुएल 1 अध्याय 10वां पद में हम देखते हैं, அங்க சொல்லுகிறது, वहाँ देख रहे हैं, அங்க அன்னாள் சொல்லுகிறாள், वहाँ अन्न बोलती है, என்ன சொல்லுகிறார் என்று क्या சொன்னால், बोलती है, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா अगर आप मुझे एक बेटी दे அதை நான் உயிரோடு இருக்க வரைக்கும் उसे मैं जीवन भर நான் உமக்கே அதை கொடுப்பேன். उसे मैं आपको ही दूंगी। அல்லேலூயா हालेलुया। முதல் காரியம் ஜெபத்தின் மூலமாக கர்த்தரை பிரியப்படுத்த पहला வேண்டும். कार्य प्रार्थना के मूल्य में हम प्रभु को प्रिय कर सकते हैं, प्रसन्न कर सकते हैं। சிலருக்கு இன்னும் ஜெபம் பண்ணவே தெரியாது. बहुत से लोगों को आजकल प्रार्थना करना ही नहीं जानते हैं। சிலருக்கு இன்னும் ஜெபம்னா என்னன்னு கேக்குற அளவுக்கு बहुत से लोगों को आज प्रार्थना क्या है मालूम नहीं है। சிலருக்கு ஜெபம் பண்ண சொன்னா காணிக்கை ஜெபம் பண்ண சொன்னா சாட்சிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. बहुत से लोगों को आज प्रार्थना करने बोलते हैं तो वो अलग अलग प्रार्थना करने लगते हैं। சில செய்திக்கு ஜெபம் பண்ண சொன்னா அவங்க வீட்ல இருக்கிற உடம்பு சரியாத ஆளுக்கு ஜெபம் பண்ணிடுவாங்க. आज बहुत से लोग प्रार्थना के लिए प्रभु के शब्द के लिए प्रार्थना करने बोलते हैं तो बीमारी के लिए प्रार्थना करते हैं। ஆனா அன்னாள் ஒரு ஜெபம் பண்றா, लेकिन अन्य एक प्रार्थना करती है, அன்னாள் ஜெபிக்கிற ஜெபம் अन्य प्रार्थना कर रही जबम கரெக்ட்டா பண்றாங்க, बहुत सही तरीके से करती है। எப்படி ஜெபிக்கறாங்கன்னு சொன்னா, कैसे करती है, ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னா அதை உமக்கே நான் கொடுக்கிறேன். एक पुत्र अगर आप देते हैं तो मैं आपको ही दूंगी। ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்துறாங்க பாத்தீங்களா? प्रभु को कैसे प्रसन्न करते हैं। ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தாரு,
प्रभु एक बेटे को देते हैं, ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்த உடனே प्रभु एक बेटे को देते அந்த हुए பிள்ளையை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல उस விட்டார். बेटे को ले जाके प्रभु के घर में छोड़ते அந்த हैं। பிள்ளையை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல பணிவிடை செய்யும்படியாக அவருக்கு கொண்டு போய் उस விட்டார்கள். बेटे को ले जाके प्रभु के घर में सभी काम को करने के लिए छोड़ते அந்த हैं। பிள்ளை தேவனுடைய ஆலயத்துல வளர்ந்தான். उस बच्चे को प्रभु के घर में वो बड़ा हुआ, அந்த பிள்ளை ஆவியில வளர்ந்தான். वो प्रभु पवित्र आत्मा में बड़ा हुआ, அந்த பிள்ளை மகிமையினால நிரப்பப்பட்டான். वो पुत्र देवन के महिमा में बड़ा हुआ। அந்த பிள்ளை 13 வயசுல கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான். वो लड़का 13 ही साल में यहोवा के कार्य को शब्द को वो सुनने लगा। வயதான மனிதனோட கர்த்தர் பேசவில்லை, ஆனா அந்த சின்ன பிள்ளை சாமுவேலோட கூட கர்த்தர் பேசினார். बुजुर्ग लोग से परमेश्वर बात नहीं किया, लेकिन वो छोटे लड़के से परमेश्वर ने बात करना आरंभ किया। இன்னைக்கு நாம் எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் आज कैसे हम प्रसन्न कर सकते हैं? ஜெபத்தின் மூலமாக கர்த்தரை பிரியப்படுத்த प्रार्थना के द्वारा हम प्रसन्न कर सकते हैं। ஜெபத்தின் வாயிலாக கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். प्रसन्न के द्वारा हम என்னுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். प्रार्थना प्रभु को प्रसन्न कर सकता है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। முதல் நாம் पहला எப்படி கர்த்தரை कार्य பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் हम कैसे प्रभु को प्रसन्न कर सकते हैं? ஜெபத்தின் மூலமாய் பிரியப்படுத்த प्रार्थना के द्वारा। அல்லேலூயா. हालेलुया। இதே குறிப்பு நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுவேன். यही कार्य हम 1 घंटा बात कर सकते ஆனா हैं, 1 மணி நேரம் எனக்கு இந்த செய்தியே 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் இல்ல, அது குறைவா தான் டைமே கொடுக்கப்பட்டிருக்குது. लेकिन ये पूरा कार्य हम 1 घंटा में पूरा करना है, इसलिए हम नहीं बात कर सकते। இரண்டாவது ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் दूसरा कार्य हम कैसे प्रभु को प्रसन्न कर सकते हैं? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் नीति वचन 2 अध्याय 2ஆம் 2 पद। வசனம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். और बुद्धि की बात ध्यान से सुने और समझ की बात मन लगाकर सोचें। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது வசனத்தின்படி நடந்து கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். प्रभु के शब्द के द्वारा हम चलकर उन्हें प्रसन्न कर सकते हैं। அல்லேலூயா சொல்லுங்கள. हालेलुया। முதல் சொன்ன ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். पहला हम बोले प्रार्थना के द्वारा प्रभु को हम प्रसन्न कर सकते हैं। இரண்டாவது வசனத்தின்படி நடந்து பிரியப்படுத்த வேண்டும். दूसरा कार्य हम देख रहे हैं परमेश्वर के वचनों के द्वारा हम उन्हें प्रसन्न कर सकते हैं। நீதிமொழிகள்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை பத்திரமா வைத்துக் கொள்ள हम नीति वचन में देखते हैं उनके वाचा को हाथ में हम लेकर उनके वाचा को हम ध्यान से पूर्वक से चलना चाहिए। இன்னைக்கு அந்த வசனம் நம்மோடு கூட அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது வேதம் சொல்லுகிறது நீ பிழைப்பாய் என்று சொல்லி. आज उनके वचन के द्वारा हम चलने पर हम जीवित रहेंगे करके देखते அந்த हैं। வசனத்தின்படி நடக்கும்போது நமக்கு ஜீவன் உண்டாகுகிறது. उनके वचन के द्वारा हम चलने पर हम जीवित रहेंगे। அந்த வசனத்தின்படி நடக்கும்போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகுகிறது. हम उनके वचन के द्वारा चलने पर हमारी उम्र बढ़ेगी। இரண்டாவது ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் दूसरा कार्य हम प्रभु को कैसे प्रसन्न कर सकते हैं? வசனத்தின்படி நடந்து கர்த்தரை वचन के द्वारा चलकर हम उन्हें प्रसन्न कर सकते हैं। இன்னைக்கு எத்தனை பேர் வசனத்தின்படி நடக்கிறோம்? आज कितने लोग प्रभु के वचन पर चलते இன்னைக்கு हैं? எத்தனை பேர் கட்டளைக்கு கீழ்ப்படிகிறோம்? आज कितने लोग उनके वचन के द्वारा चलकर उनके இன்னைக்கு எத்தனை பேர் पालन करते ஆண்டவருடைய हैं? வார்த்தையை நாம் பிடித்துக்கொண்டு உறுதியா आज இருக்கிறோம்? कितने लोग उनके वचन को हम पकड़ कर पर चलते हैं? நம்ம இந்த காலவெளியில யோசித்து பார்க்க इस सुबह के समय हम सोचना पड़ेगा। வேண்டும். தேவ சபையே, मेरे प्रिय जनगण, இந்த காலவெளியில ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறோமான்னு சொல்லி யோசித்து इस பார்க்க. सुबह के समय में हम सोच के देखना चाहिए हम प्रभु के वचन पर चलते हैं, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று சொல்லி प्रभु के யோசித்து. वचन पर हम जीवन पर चलते हैं या नहीं? அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। மூன்றாவது तीसरा कार्य ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று प्रभु को சொன்னால் हम कैसे प्रसन्न कर सकते हैं? அவருடைய சித்தத்தை செய்து பிரியப்படுத்த வேண்டும் उनकी என்று इच्छा के पूरा करके हम उन्हें प्रसन्न இன்னைக்கு कर सकते हैं। தேவனுடைய சித்தம் சொல்லி ஒன்னு இருக்கு. आज प्रभु की इच्छा बोलकर एक कार्य है। இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் சொல்லி ஒன்னு இருக்குது. एक एक मनुष्य कार्य में आज देवन की इच्छा है करके हम இன்னைக்கு जानते हैं। ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற आज एक வேண்டும். एक मनुष्य प्रभु की इच्छा पूरा करने वाला बदलना चाहिए। ஆகையால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்க பிறகு வாசித்து பாருங்க, நீங்க குறித்து கொள்ளுங்க. इसलिए वचन बोलता है ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை उत्पत्ति 6 अधिकार 14 पद ये से बोलता है। அங்க நோவாவை பத்தி நம்ம பார்க்கிறோம். वहाँ पे हम नूह के द्वारा देखते हैं। அங்க நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று वहाँ சொல்லி. पे नूह को
प्रभु एक संदेश देते हैं। அப்ப பேழையை உண்டு பண்ணுகிற நேரத்துல நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்। जब नोआ वहाँ नाव बनाता है, वो नाव पे प्रभु जैसे जैसे उनको आज्ञा देते हैं उनके अनुसार वो नाव को बनाता है। இன்னைக்கு देखते हैं। நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறோமா? आज हमारे जीवन में परमेश्वर बोलने के कार्य हम करते हैं। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வசனத்தின்படி அவருடைய சித்தத்தை செய்கிறோமா? आज हमारे जीवन में उनके वचनों के द्वारा उनके इच्छा के अनुसार हम चलते हैं। நோவாக்கு 500 வயதா இருக்கிறது। नूह के 500 साल 500 வயதா இருக்கும்போது वो 500 साल के थे मोदी। ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், प्रभु नूह से बोलते हैं நீ ஒரு பேழையை கட்டளையிட வேண்டும், तुम एक नाव बनाओ, நீ ஒரு பேழையை செய்து முடிக்க तुम एक வேண்டும்। नाव बना के खत्म करना। நோவா கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை செய்து அவருடைய சித்தத்தை செய்தான் என்று சொல்லி नूह परमेश्वर के वचन के द्वारा ही वो कार्य को पूरा खत्म करते हैं। அவருடைய சித்தத்தை செய்ததனால நோவாவும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி वो பார்க்கிறோம்। परमेश्वर की इच्छा करने के बजाय ही उसका परिवार नूह पूरा परिवार वो जीवित रहा। அந்த வந்த வெள்ளத்துக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார்। आए यहाँ सगल यल्ला सब कार्य थे, सब कार्य से कतर उन्हें परमेश्वर ने बचाकर उन्हें जीवित रखा। நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தினார்। नूह के उसके परिवार को परमेश्वर ने बचाया। அல்லேலூயா சொல்லுங்க। हालेलुया। இந்த காலை வேளையில आज सुबह के समय में நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது हम परमेश्वर की इच्छा पूरा करना நம்மை चाहिए। கர்த்தர் பாதுகாக்கிற தேவனா परमेश्वर இருக்கிறார்। हमें பாதுகாக்க எல்லா தீமைக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார்। सब कार्य से कतर हमें परमेश्वर हमें बचाता है। அல்லேலூயா। हालेलुया। நான்காவது வாசிக்கிறோம்। चौथा कार्य हम पढ़ते हैं। நான்காவது குறிப்பு, நாம் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உபவாசத்தின் மூலமாய் கர்த்தரை நாம் பிரியப்படுத்த வேண்டும்। उपवास करके हम प्रभु को प्रसन्न कर सकते हैं। ஃபாஸ்டிங், ஹலோ, उपवास। அல்லேலூயா। हालेलुया। உபவாசத்தின் மூலமா கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும்। இன்னைக்கு உபவாசமா இருந்தா ஆண்டவர் பிரியமா இருப்பாரா? நிச்சயமா இருப்பார்। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா, हालेलुया। இன்னைக்கு எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல आज एस्तर 14 अध्याय 16 पद में हम देखते हैं, அங்க அல்லும் பகலும் 3 நாள் உபவாசமா இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்। वहाँ सुबह रात दिन वो उपवास करते हैं, देखते அங்க हैं। அல்லும் பகலும் 3 நாள் உபவாசமா இருந்த போதில और सुबह रात भर उपवास करने पर கர்த்தர் 127 தேசத்தை அழிக்காதபடி பாதுகாத்தார் என்று परमेश्वर சொல்லி ने 127 देशों को நல்ல मारने ஒரு के न கரங்களை தட்டி बचाया। ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன்। அந்த உபவாசமா இருந்ததுனால वहाँ उपवास करने के बजाय 120 தேசம் காக்கப்பட்டது। 127 देश को प्रभु ने बचाया। 127 தேசத்தை கர்த்தர் ஒன்று அழிவிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்தார் என்று சொல்லி 127 देशों को प्रभु ने बचाया। இன்னைக்கு நம்முடைய குடும்பம் உபவாசமா இருக்கும்போது, आज हमारे परिवार उपवास करने நம்முடைய पर, பிள்ளைகள் உபவாசமா இருக்கும்போது, हमारे बच्चे उपवास करने पर, நம்முடைய சபை உபவாசமா இருக்கும்போது, हमारे प्रभु के घर उपवास करने நம்முடைய पर, பட்டணம் உபவாசமா இருக்கும்போது, हमारे देश उपवास करने पर, நம்முடைய கிராமங்கள் உபவாசமா இருக்கும்போது हमारे देश उपवास करने पर கர்த்தர் நம்மை காக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார்। यहोवा हमें बचाने वाला है। எல்லா அழிவிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளுகிற தேவனாய் सब कुछ இருக்கிறார்। कार्य से हमें बचाएगा। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க। हालेलुया। ஐந்தாவது சொல்லுகிற पांचवा कार्य देखते हैं। 5வது குறிப்பு, पांचवा कार्य, ஜெப எப்படி நம்ம பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் कैसे हम प्रसन्न कर सकते हैं। உண்மையா இருந்து கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும்। सच्चाई पर चलकर उन्हें प्रसन्न कर सकते ரொம்ப हैं। ரொம்ப முக்கியம்। बहुत बहुत அல்லேலூயா। உண்மையா இருந்து கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும்। सच्चाई पर चल के उन्हें प्रसन्न कर இங்க सकते हैं। வேதம் சொல்லுகிறது, மோசே आज என் वेद வீட்டில் बोलता है, உண்மையா இருந்தான்। मूसा मेरे सब कार्य पे और वो सच्चाई पर चला। 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல गिनती 12 अध्याय 7वां पद पर हम देखते हैं, மோசே வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான்। मूसा घर पूरा वो सच्चाई पर चला। நம்ம வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருக்கணும்। हम काम करने जगह पर सच्चाई पर நம்ம रहना चाहिए। குடும்பத்துல உண்மையா இருக்கணும்। हम अपने परिवार में सच्चाई पे நம்ம रहना மனைவி चाहिए। இடத்துல உண்மையா हम இருக்கணும்। अपने पत्नी से सच्चाई पर चलना நம்முடைய चाहिए। பிள்ளைகள் இடத்துல உண்மையா हम अपने இருக்கணும்। बच्चों पर सच्चाई से நம்ம चलना கணவர் चाहिए। இடத்துல உண்மையா இருக்கணும்। हम अपने पति के साथ நம்ம सच्चाई पर चलना பெற்றோர்கள் चाहिए। இடத்துல உண்மையா இருக்கணும்। हम अपने परिवार के साथ सच्चाई पर நம்முடைய रहना चाहिए। சபையில உண்மையா இருக்கணும்। हम अपने देव प्रभु घर में सच्चाई पर रहना தேவனுடைய चाहिए। தாசருக்கு முன்பதாக உண்மையா இருக்கணும்। प्रभु के काम करने पर हम उन पर सच्चाई पे चलना चाहिए। ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையா
உண்மையா இருக்கணும். परमेश्वर के सामने हम सच्चाई पर चलना நம்ம चाहिए। எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையா இருக்க हम किस வேண்டும். जगह पर रहे वहाँ सच्चाई पर चलना हालेलुया। चाहिए। हालेलुया। உண்மையா இருக்கும்போது கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். हम सच्चाई पर चलने पर प्रभु का हम प्रसन्न कर सकते हैं। உண்மையா இருந்தால் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார். अगर सच्चाई पर हम चलें तो प्रभु हमसे प्रसन्न ஆறாவது करेंगे। நான் சொல்லுகிறேன், நல்ல छठा கவனிங்க. कार्य हम देखते हैं, எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் हम என்று कैसे சொன்னால் प्रभु को प्रसन्न कर सकते हैं। துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். आराधना के द्वारा हम प्रभु को प्रसन्न कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுதா? புரியுதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? இல்ல தமிழ் புரியுதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हालेलुया। आज हम स्तुति करने के वाले रहना चाहिए। நம்ம துதித்து கொண்டே இருக்கிறோமா? हम स्तुति करने चाहिए। நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோமா? हम प्रार्थना करते हैं। நம்ம துதிக்கிறவர்களா இருக்கிறோமா இல்ல எதிர்க்கிறவர்களா இருக்கிறோமா? हम स्तुति करने वाले हैं कि उनके विरोध नहीं खड़े होने वाले हैं। சில பேருடைய வீட்டில் ஆசீர்வாதம் டிவி வச்சு விட்டுவாங்க. சிலருக்கு வந்து அது அப்படியே எரிச்சலா இருக்கும். எவ்வளவு நேரம் தான் ஆசீர்வாதம் டிவி வச்சுட்டு? आज बहुत से घरों में हम देखते हैं आशीर्वाद चैनल रखते हैं, लेकिन बहुत से लोगों को वो पसंद नहीं आता है। வேற சேனல் எதனா மாத்து, दूसरा चैनल कुछ बदल देंगे, எதனா சீரியல் எதனா வை. दूसरा कुछ सीरियल हम लगा அதான் देंगे। சோத்திர பலி முடிஞ்சிச்சுல, வேற எதனா வை. वही स्तुति खत्म हो गया ना, दूसरा कुछ रखो। இன்னைக்கு அப்படி சொல்ற ஆட்கள்லாம் இருக்கு. आज वहाँ से बोलते हैं, ஆனா நம்மள பார்த்து எப்படி தெரியுமா சொல்லணும்? लेकिन हम लोग को देख के कैसे बोलना அவங்க चाहिए? தேவனை துதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. वो परमेश्वर की स्तुति करने वाले அவங்க लोग வீட்டுல हैं। எப்பவுமே பாடலின் சத்தம் उनके கேட்டுக்கொண்டே घर में இருக்கும். हमेशा அவங்க गाना வீட்டுல सुनाई देता எப்பவுமே है। ஜெபத்தினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே उनके இருக்கும். घर में हमेशा प्रार्थना सुनाई देती है। அவங்க வீட்டுல எப்பவுமே குடும்ப ஜெபம் இருந்துட்டே இருக்கும். उनके घर में हमेशा परिवार அவங்க प्रार्थना எப்ப करता வெளியே है। போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே हम போவாங்க. किस समय भी बाहर जाए तो वो प्रार्थना நம்மளை करके பார்த்து जाते இந்த हैं। சாட்சி சொல்ல வேண்டும். हमें देख के वो साक्षी देना நம்மளை चाहिए। பார்த்து ஜனங்கள் இப்படி சொல்ல வேண்டும். हमें देख के सब लोग बोलना चाहिए। பவுலும் சீலாவும் துதித்தார்கள். पौलुस सीलास स्तुति करते हैं। அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல प्रेरित के कामों में 24ஆம் வசனத்துல இருந்து நீங்க பிறகு வாசித்து 16 பாருங்க. अध्याय 24 में हम அங்க बात வாசிக்கும் போது என்ன நடக்குது என்று சொன்னா, वहाँ पढ़ के देखने में क्या लगता है? பவுலும் சீலாவும் இரவில துதித்தார்கள் என்று पौल சொல்லி பார்க்கிறோம். सीलास रात में वो स्तुति करते हैं। அத சிறைசாலையிலிருந்து துதித்தார்கள். वो भी जेल में वहाँ स्तुति करते हैं। துதிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்பட்டது. वो स्तुति के समय में ही துதிக்கும் போது விடுதலை உண்டானது. सब कार्यगल खुलता है। துதிக்கும் போது சிறைசாலையுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. जेल के द्वार खुल पड़ता है। துதிக்கும் போது எல்லா தடைகள்லாம் விலகி ஓடும். वो स्तुति करने समय सब द्वार सब खुल துதிக்கும் पड़ता போது है। தடைகள்லாம் கர்த்தர் உடைக்கிற தேவனாய் இருக்கிறார். स्तुति करने समय हम लोग के विरोध में आने वाले सब द्वार को कतर खोलता है। हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நம்ம துதிக்கிறோமா? हम स्तुति करते हैं। நம்ம ஜெபிக்கிறோமா? हम प्रार्थना करते हैं। நம்ம பிள்ளைங்க துதிக்கிறாங்களா? मेरे बच्चे लोग स्तुति करते हैं। நம்ம பிள்ளைங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்களா? हमारे बच्चे परमेश्वर को இல்ல स्तुति சபையில करते வந்து हैं। கர்த்தரை நம்ம உண்மையா துதிக்கிறோமா? इस घर में आके परमेश्वर को हम सच्चाई से योचित स्तुति पार करते हैं। कर हम सोच के देखना चाहिए। என் அன்பு தேவ ஜனங்களே, मैं प्रिय उल्लत जन्म, என் अன்பு தேவ சபையே, मैं प्रिय जन्म, இந்த காலவெளியில इस सुबह के समय में ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று आप சொன்னார். परमेश्वर को प्रश्न करना चाहिए तो துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். प्रभु की स्तुति करने वाले लोग मारना चाहिए। துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். स्तुति करने वाला बदलना चाहिए। ஏழாவது குறிப்பு சொல்றேன், ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 7वां कार्य हम देखते हैं, प्रभु को प्रसन्न करना चाहे तो அவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். लोहा के सुसमाचार को हम प्रचार करना चाहिए। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। அவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். उनके सुसमाचार को हम दूसरों को बोलना चाहिए। இயேசு நல்லவர் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். यीशु अच्छा है करके हम दूसरों को बोलना இயேசுவை चाहिए। நம்புங்கள் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். यीशु पे विश्वास करिए करके हम बोलना चाहिए। இயேசு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். यीशु आपको छुटकारा देगा करके हम लोगों को बोलना चाहिए। இன்னைக்கு ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே என்னுடைய வாஞ்சையா இருக்கு, அதுவே என்னுடைய பாரமா இருக்கு சொல்லி வாசிக்கிறோம். आज रोमियो 1 अध्याय 16 पद पर हम देखते हैं कि आज हमारे सुसमाचार को प्रचार करना ही मेरा जीवन का लक्ष्य है करके हम वहाँ प्रचार करना चाहिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், प्रभु शिष्य से देख के बोलते हैं, நீங்க உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க சொன்னா, तुम देश भर जाके
चाहिए, நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்க என்று तुम சொல்லி सुसमाचार प्रचार நீ करो, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று तुम சொன்னார். प्रभु को प्रसन्न करो, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க प्रभु வேண்டும். के सुसमाचार को प्रचार करना चाहिए। எட்டாவதாக சொல்லுகிறேன், 8वां कार्य देख रहे हैं, எட்டாவது குறிப்பு, 8वां कार्य देखते நீ हैं। தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் आप प्रभु को प्रेयर करना चाहते हैं तो உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி दूसरों की सहायता करके उन्हें प्रसन्न कर மற்றவர்களுக்கு सकते உதவி हैं। செய்யணும், दूसरों की सहायता करना चाहिए, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், दूसरों की सहायता करना चाहिए, சிறுமையானவர்களுக்கு உதவி செய்யணும், गरीब लोगों की सहायता करना चाहिए, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி गरीब लोगों की हम सहायता करनी चाहिए। கொர்நேலியும் சொல்லி ஒரு மனுஷன் தான் வேதத்துல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நீங்க பிறகு வாசித்து பாருங்க. कोरले नामक கொர்நேலியும் ஒரு மனுஷன் இருந்தான். एक नामक जन था, அந்த மனுஷன் அநேக தான தர்மங்களை செய்து வந்தான் वो जान अधिक दान धर्म करता था, அநேக தர்மங்களை ஜனங்களுக்கு செய்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். बहुत से दान करता था, அநேக தானங்களை செய்து வந்தான் என்று சொல்லி बहुत से பார்க்கிறோம். दान करते हुए आया ஒரு था। பட்டாளத்துடைய தலைவன், एक झुंड की वो ஒரு ஆர்மியில ஒரு அதிகாரியா இருந்த மனுஷன், एक झुंड का वो सरदार था, ஆனா அந்த மனுஷன் உதவிகளை செய்தான் என்று சொல்லி लेकिन वो आदमी दान धर्म करता அவன் था। தான தர்மங்களை செய்ததனால वो दान धर्म करने के बदले கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று परमेश्वर उनकी प्रार्थना को सुना। அல்லேலூயா. हालेलुया। அடுத்த குறிப்பு சொல்லுகிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு, 9வது குறிப்பு, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். अगला एक कार्य है, बहुत आवश्यक कार्य है। अगर हम प्रभु को प्रसन्न करना चाहते हैं तो हम पवित्रता में चलना நம்ம चाहिए, பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று पवित्र சொல்லி रहना चाहिए, நம்ம இருக்கிற இடத்துல பரிசுத்தமா இருக்கணும், हम रहने वाले जगह में पवित्र रहना நம்ம चाहिए, வேலை செய்கிற இடத்துல பரிசுத்தமா இருக்கணும், हम काम करने वाले जगह में पवित्र रहना நம்ம चाहिए, சபையில பரிசுத்தமா இருக்கணும், प्रभु के घर में पवित्र रहना நம்ம चाहिए, குடும்பத்துல பரிசுத்தமா இருக்கணும், हम अपने परिवार में पवित्र रहना நம்ம चाहिए, செய்கிற செயலில பரிசுத்தமா இருக்கணும், सही गिरे सब काम में हम पवित्र रहना நம்ம चाहिए, பேசுகிற பேச்சில பரிசுத்தமா இருக்கணும், हम बोल रहे हैं बोली में हम पवित्र रहना நம்முடைய चाहिए, நடக்கையில நம்ம பரிசுத்தமா இருக்கணும், हमें चल में हम पवित्र நம்ம रहना எல்லா चाहिए, காரியத்துல பரிசுத்தமா இருக்க வேண்டும் हमारे என்று सब சொல்லி. काम में पवित्र रहना चाहिए। யோசேப் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான், योसेफ एक नाम जन था, அந்த மனுஷன் பரிசுத்தமா இருந்தான், वो जन पवित्र था, அவனை தேடி பாவங்கள் வந்தது, उसे ढूंढकर पाप आया, அவனை தேடி பலவிதமான இச்சைகள் தூண்டப்பட்டது, उसे ढूंढकर बहुत से पाप ढूंढकर उन्हें आए, அவனை தேடி பலவிதமான பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் வந்தது, उन्हें ढूंढकर पाप के कार्य बहुत से उन्हें ढूंढकर आए, ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பரிசுத்தம் காணப்பட்டது, लेकिन उसके अंदर एक पवित्र அந்த दिखाई पड़ी, மனுஷனுக்குள்ள ஒரு பரிசுத்த ஜீவியம் ஒன்று காணப்பட்டது, लेकिन उनके अंदर एक पवित्र जीवन दिखाई அந்த पड़ा, மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்து காட்டினான். और आदमी एक पवित्र का जीवन। இன்னைக்கு இந்த காலவெளியில आज सुबह के समय में நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? हम पवित्रता रहते हैं நம்ம नहीं, பரிசுத்தமா ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருகிறோமா? हम पवित्र हैं या नहीं, நம்ம பரிசுத்த உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? हम पवित्रता की யோசேப்பு போல நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். योसेफ के जैसा हम पवित्र रहना யோசேப்பு चाहिए। பரிசுத்தமா இருந்ததுனால योसेफ पवित्र था, इसलिए அந்த எகிப்து தேசத்தை கர்த்தர் அதிகாரியா उस மாற்றினார். मिस्र देश में उसे अधिकारी बनाया, அதுதான் உன்னுடைய முதல் ஒரு மாற்றத்துக்கு காரணம். वही उसके पहला कार्य, जीवन में पहला யோசேப்பு कार्य। அதிகாரியா வருவதற்கு முதல் காரியம் என்னவென்று சொன்னால் அவன் அந்த பாவத்திலிருந்து வெளியே ஓடி வந்தான் என்று சொல்லி. योसेफ अधिकार में आने के लिए पहला कार्य उस पाप से वो मुक्त होकर वो पवित्र में जीवित जिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। இன்னொரு காரியத்துல 10வது காரியம், தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னா இந்த 10வது காரியம், प्रभु को हम प्रसन्न करना चाहिए तो हम 10वां நம்ம कार्य எப்படி देखते हैं। இருக்க வேண்டும் என்று சொல் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். हम कैसे रहना चाहिए, हम दूसरों को देने वाले में मारना चाहिए, बदलना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நம்ம தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் हम प्रभु को प्रसन्न करना चाहिए तो தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். प्रभु को देने वाले बदलना चाहिए, தேவனுக்கு கொடுக்கிறவர்களா நம்ம கரங்கள் மாற வேண்டும். प्रभु को देने वाले बदलना चाहिए, हाथ बदलना चाहिए। அநேக தேவனுக்கு என்று சொல்லி கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்துல आज बहुत பார்க்கிறோம். से लोग प्रभु को दान दिए देखे हैं। ஆபேல் அவனுடைய காணிக்கைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்துல செலுத்தினான். वो प्रभु के स्थान पर अपनी कार्यों के इतना लाकर शामिल किया देखे हैं। யோசேப்பின் சகோதரர்கள் கொண்டு வந்து யோசேப்புடைய பாதத்துல அவருடைய காணிக்கைகளை செலுத்தினார்கள். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். योसेफ के भाई लोगों ने योसेफ के पांव पे आकर उनके कार्यों को रखा करके हम லூக்கா देखते हैं। 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். लूक
21 अध्याय 1-4 पद पर हम देखते हैं, அங்க சொல்லப்படுகிறது ஒரு விதவை 2 காசை கொண்டு வந்து தேவனுடைய காணிக்கை ஆலயத்தின் காணிக்கப்பட்டில वहाँ போட்டாள் पर बोला पड़ा है एक विधवा औरत वहाँ पे आके 2 आना डालती है। கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். ये परमेश्वर देख रहा இது था, ஆண்டவரே பார்த்து ये கொண்டிருந்தார். यहोवा देख रहा था। தன்னுடைய இருந்த எல்லா தரித்திரத்தின் மத்தியில குறைவு மத்தியில அவள் இருக்கிற அந்த 2 காசை கொண்டு வந்து தேவனுக்கு சொல்லி கொடுத்தாள். सब कार्य में उनके पास जितना कार्य था सब में लेकर आके वो प्रभु के सामने डाल दिया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு என்று சொல்லி கொடுக்கிறோமா? आज हम प्रभु के लिए क्या देते हैं? தேவனுக்கு என்று சொல்லி நம்ம செய்கிறோமா? प्रभु के लिए हम क्या करते हैं? தேவனுக்கு என்று சொல்லி நம்ம நம்முடைய காரியங்களில முதல் காரியங்களை செய்கிறோமா? आज हम परमेश्वर के कार्य में अपना पहला कार्य करते हैं या ஆனா நீ नहीं? கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், लेकिन आज हम परमेश्वर को प्रसन्न करना चाहे நீ तो, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், अगर परमेश्वर को प्रसन्न करना चाहे तो நீ இந்த காரியத்தெல்லாம் செய்யும் போது आप सब इस कार्य को करना चाहिए। கர்த்தர் உன் மேல பிரியமா இருப்பார். आप परमेश्वर आपसे प्रसन्न கர்த்தர் உன் மேல करेंगे, பிரியமா இருப்பார். परमेश्वर आपसे प्रेम करेंगे। 10 காரியங்கள் சொன்னேன். 10 कार्य को हम बोले, எப்படி தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று कैसे हम சொல்லி प्रभु को प्रसन्न कर सकते हैं। நிறைய பேர் உட்கார்ந்து ஆன் பார்த்துருந்தீங்க. बहुत से लोग बैठ कर आन நான் देखते हैं, நினைக்கிறேன் இந்த ஆன்லைன்ல பாக்குறவங்க நீங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து கொண்டு இருப்பீங்கன்னு लेकिन சொல்லி. बहुत से लोग आज यहाँ देखे हैं कि आप நான் कैसे நினைக்கிறேன் नोट्स देख இந்த रहे हैं। ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நீங்க நோட்ஸ் எடுத்து கொண்டு இருப்பீங்கன்னு சொல்லி. ऑनलाइन में देख रहे हैं आप, बहुत से लोग आज नोट्स लिखे होंगे, देख हम உண்மையாகவே सोच रहे கர்த்தர் हैं। உங்களை ஆசீர்வதிப்பார். सच में प्रभु आपका आशीष இன்னைக்கு देंगे। நிறைய பேர் சும்மா தான் வந்து உட்காந்துக்கிறீங்க. लेकिन बहुत से लोग आज आकर चुपचाप बैठे हुए हैं, நிறைய பேர் பாக்குறேன். बहुत से लोग को देख रहे हैं। அந்த டீச்சர் ஃபீல்ட்ல இருக்கிற டீச்சர் எழுதிட்டு இருக்கிறாரு. टीचर जो लोग हैं वो लिख रहे हैं, இன்னைக்கு நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க. बहुत से पढ़े लोग हैं, நிறைய பேர் ஞானம் உள்ளவங்க இருக்கிறாங்க. बहुत से बुद्धिजन हैं, ஆனா நோட்ஸ் எடுக்கவே இல்லை. लेकिन नोट्स नहीं लिखे ஆனா हैं। இந்த நோட்ஸ் இந்த நோட்டை தவிர வேற எந்த நோட்லயும் இருக்காது. लेकिन इस नोट्स के बदले वैर कोई भी நான் नोट्स में சொன்ன नहीं 10 होगा। குறிப்பு இந்த நோட்டை தவிர வேற எங்கேயும் இருக்காது. பைபிள்ல இருக்கும். ஆனா நீ 10 வருஷம் அவன் தேடுறதுக்கு. अभी जो हम बोले वो नोट्स, इस नोट्स के बदले वैर कोई भी नोट्स में नहीं होगा। बाइबल में होगा लेकिन आपको ढूंढने में 10 साल लगेगा। 2024 தான் நீ கொண்டு வந்து ஐயா 10 குறிப்பு சொன்னேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்ப. 2024 में आप लाके एक குறிப்பு हम நோட்ஸ் देंगे। எடுப்பேன்னு சொன்னா नोट्स लिखेंगे तो கடைசி வாரத்துல உனக்கு ஒரு gift ஒன்னு வாங்கிடுவேன். आखिरी महीना में आपको वो एक गिफ्ट आपको दिया जाएगा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு முதல் சொன்ன आज पहला वार्त எப்படி நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் हम என்று कैसे சொன்னால், परमेश्वर को प्रसन्न कर सकते हैं। ஜெபத்தின் மூலமா பிரியப்படுத்த வேண்டும். प्रार्थना के द्वारा प्रसन्न कर सकते हैं। இரண்டாவது வசனத்தின்படி நடந்து பிரியப்படுத்த வேண்டும். वचन के द्वारा हम प्रसन्न कर सकते हैं। மூன்றாவது கர்த்தருடைய சித்தத்தை செய்து பிரியப்படுத்த வேண்டும். परमेश्वर की इच्छा करके हम उन्हें प्रसन्न कर सकते हैं। நான்காவது உபவாசத்தின் மூலமா பிரியப்படுத்த வேண்டும். उपवास के द्वारा हम प्रभु को प्रसन्न कर सकते हैं। ஐந்தாவது உண்மையாய் இருந்து கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். सच्चाई पर चलकर हम प्रभु को प्रसन्न कर सकते हैं। ஆறாவது துதிக்கிறவர்களாய் இருந்து பிரியப்படுத்த வேண்டும். हमेशा स्तुति करके उन्हें प्रसन्न कर सकते हैं। ஏழாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருந்து பிரியப்படுத்த विवाह வேண்டும். के सुसमाचार को हम प्रचार करके उन्हें प्रसन्न कर सकते हैं। எட்டாவது உதவி செய்கிறவர்களாய் இருந்து பிரியப்படுத்த வேண்டும். दूसरों की सहायता करके प्रभु की प्रसन्न कर सकते ஒன்பதாவது हैं। பரிசுத்தமாய் இருந்து கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். पवित्र रख के प्रभु को प्रसन्न कर सकते हैं। பத்தாவது கொடுக்கிறவர்களாய் இருந்து கர்த்தரை பிரியப்படுத்த दान வேண்டும். धर्म கரங்களை करके தட்டி हम द्वारा கர்த்தரை को प्रसन्न कर மகிமைப்படுத்துவோமா? सकते हैं। நல்ல கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜாவை நம்ம இந்த 10 காரியங்களை நம்ம செய்யும் போது 10 कार्यों को हम करने पर ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பார். प्रभु हमसे प्रसन्न रहेंगे। கடைசியா ஒரே ஒரு வசனம் சொல்லுகிறேன். आखिरी में एक ही कार्य हम देखेंगे, அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து एक ही படிக்க एक போகிறோம். वचन हम देखेंगे। உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம் सृष्टि गीत 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 7वां अध्याय 10वां पद। உன்னத பாட்டு सृष्टि गीत 7:10. The book of Song of Solomon chapter 7 verse 10. 7वां अध्याय 10वां पद। நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். मैं अपने प्रेमी की हूँ और उसकी लालसा मेरी ओर नीति बनी रहती है। எனக்கு अன்பு தேவ ஜனங்களே, मेरे प्रिय उल्लजन, இந்த காலவெளியில ये सुबह के समय में இங்க வசனம் சொல்லுகிறது போல, यहाँ वचन बोलता है, நான் என் நேசருடையவள், मैं प्रभु की हूँ, நான் நேசருக்கு சொந்தமானவன், मैं अपनी प्रेमी की हूँ, நான் கர்த்தருக்கு சொந்தமான பிள்ளைகள், मैं अपनी प्रभु की बच्ची, அவருடைய பிரியம் என் மேல இருக்கிறது. उनकी प्रेम मेरे पर है। இந்த அம்மா தெளிவா சொல்றாங்க, சூலமேத்தி அம்மா தெளிவா சொல்றாங்க, यहाँ पर बोलती है அவருடைய பிரியம் என் மேல இருக்கிறது. उनकी प्रेमी में हूँ। இன்னைக்கு ஆண்டவருடைய பிரியம் உங்க மேல இருக்கிறதா? आज प्रभु की प्रेम तुम पर है। இன்னைக்கு ஆண்டவருடைய
பிரியம் நம்ம குடும்பத்தின் மேல இருக்கிறதா? आज प्रभु की प्रेमी आपके परिवार இன்னைக்கு पर है। ஆண்டவருடைய பிரியம் நம்ம பிள்ளைகள் மேல இருக்கிறதா? आज प्रभु की प्रेम आपके बच्चों पर நம்ம है। யோசித்து பார்க்க हम வேண்டும், सोच के देखना चाहिए, நம்ம சிந்தித்து பார்க்க हम வேண்டும். सोच के देखना அப்படி चाहिए। பிரியம் இல்லை என்று சொன்னால் अगर प्रेम नहीं है तो ஆண்டவரே என் மேல பிரியமாயிரும், परमेश्वर हमसे प्रेम करें, என் மேல பிரியமாறுன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது प्रभु हमसे प्रेम करें। கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். यहोवा हमसे प्रेम करते கர்த்தர் हैं। நம்ம மேல் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். यहोवा हमसे प्रेम करने वाले देवन है। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் इस समय में हम सब लोग आंख बंद करके கண்கள் மூடி परमेश्वर ஆண்டவரை प्रार्थना நோக்கி करेंगे। எல்லா கண்கள் மூடி கர்த்தரை सब நோக்கி आंख बंद कर करके ஆண்டவரே என் மேல परमेश्वर को பிரியமாயிரும் देखेंगे। சொல்லி परमेश्वर हमसे प्रे करें। எல்லாரும் கேக்குறீங்களா? सब मांगेंगे, இந்த காலவெளியில் எல்லாரும் கேளுங்க தேவனுடைய सब मांगे। சமூகத்துல. ये सुबह के समय में सब बोलेंगे ஆண்டவரே என் மேல பிரியமாருங்க, परमेश्वर हमसे प्रेम करें। என் மேல பிரியமாருங்க, यहोवा हमसे प्रेम करें, என் மேல பிரியமாருங்க हमसे ஆண்டவரே, प्रेम करें, என் மேல பிரியமாருங்க हमसे ஆண்டவரே. प्रेम करें। இதுவரைக்கும் பிரியமில்லாத வழியில நடந்தேன், अभी तक हम आपके प्रेम के द्वारा हम चले, இதுவரைக்கும் பிரியமில்லாத காரியத்தை செய்தேன், अभी तक हम आपके विरोध कार्य हमसे இதுவரைக்கும் करें, பிரியமில்லாத பேச்சுகள்லாம் பேசிட்டேன். अभी तक हम आपके विरोध के कार्य हमसे ஆனா இந்த करके காலவெளியில் आए ஆண்டவரே हैं। इन सुबह के समय में என் மேல பிரியமாருங்க ஆண்டவரே, हमसे प्रेम करें, எங்க மேல பிரியமாருங்க ஆண்டவரே, हमसे प्रेम எங்க करें, குடும்பத்தின் மேல பிரியமாருங்க हम ஆண்டவரே. परिवार से प्रेम करें। தேவ சபை நீங்க கேளுங்க பாப்போம், प्रभु के घर இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் நீங்க கேளுங்களேன் से देख பாப்போம். रहे एक एक जन मांगे, ஆண்டவரே பிரியமா இருங்க, प्रभु हमसे प्रेम करें। கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் यहोवा हमसे प्रेम करे तो அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். उस देश को हमको देंगे। ஆண்டவர் உன் மேல பிரியமா இருந்தால் यहोवा तुमसे प्रेम உன்னை करे तो புதிய வருஷத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்துவார், नए साल में आपको ले जाएंगे, புதிய வருஷத்துல உனக்கு அற்புதங்களை செய்வார், नए साल में आपका अधिक வருகிற நாட்களில உனக்கு அற்புதங்களை செய்வார், आने वाले समय में आपका अधिक இந்த மாதத்துல அற்புதங்களை செய்வார். इस महीने में आपका आश्चर्य कर्म करेंगे। எப்ப செய்வார் என்று சொன்னால் कब करेंगे बोलेंगे? அவர் உன் மேல பிரியமா இருக்கும்போது, वो आपसे प्रेम करे तो, அவர் உன் மேல பிரியமா இருக்கும்போது वो आपसे प्रेम करे तो அவர் சகலத்தில் செய்கிற वो தேவன் सब कुछ करने वाला है। ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, परमेश्वर को देख के बोलेंगे हालेलुया। இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, यीशुवे उनको धन्यवाद धन्यवाद। உம்மை நம்பி வந்த நான் வெட்கப்படல, உந்தாய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் படல, உந்தை என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், எலோஹே 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 உம்மை துதிப்பேன், எலோஹே एलोहे एलोहे स्तुति करूंगा, आशा करने वालों को जितना किया, तेरी ही दया ने मुझे न छोड़ा, आशा करने वालों को लज्जित न किया, तेरी ही दया ने मुझे न छोड़ा, खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दोदल बनाया, खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दोदल बनाया, एलोहे 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 करूँगा, एलोहे 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 स्तुति करूँगा, एलोहे एलोहे स्तुति करूँगा, கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி அப்படியே நாம் இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா?
கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, मामले से प्रेम करने वाले प्रभु, இந்த கால வேளைக்காய் நன்றி इस செலுத்துகிறோம். सुबह के समय आपको धन्यवाद करते நீர் हैं। எங்களோடு பேசினபடியால் आप हमसे बात करने के लिए, ஆண்டவரே, நீர் எங்களோடு இணைப்பட்டபடியால் प्रभु आप हमसे बात करने के लिए, எப்படி உம்மை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி कैसे हम आपको प्रसन्न कर सकते हैं। 10 காரியங்கள் குறித்து நாங்க பார்த்தோம். 10 कार्य को हम देखें, அதை நாங்கள் அப்படியே ஆண்டவரே ஃபாலோ वो பண்ணும்படியாக, कार्य को हम वैसे ही पकड़ कर चले, அதை அப்படியே நாங்க கை கொண்டு நடக்கும்படியாக वैसे हाथ में पकड़ कर हम चले। நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க आप ஆண்டவரே. हमके दुई करें கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீங்க நடத்துங்க. प्रभु, आप हमारे साथ रहकर हमें चलाएं। ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. एक एक बच्चों को आप चलाएं, सहायता करें। இந்த வாரம் முழுவதும் நீங்க நடத்துங்க. इस हफ्ते पूरा आप चलाएं। இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் यीशु के नाम से पिता, எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம்.